டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் நூறுதுசாமி. 13/11/2025 நேற்று புதுக்கோட்டை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அம்மாசத்திரம்ன்ற இடத்துல ஒரு சிறிய ரகை விமானம் தரையிறங்கிடுச்சு. அந்த தேசிய நெடுஞ்சாலையில ஏன் அது தரையிறங்கிடுச்சு அப்படின்னா, அது ஒரு பயிற்சி விமானம். சேலத்திலிருந்து காரைக்குடி நோக்கி ஒரு பயிற்றுனர் 3000 கிலோமீட்டர் வானில பறந்து பயிற்சி உள்ளவர். அவரு ஒரு பயிற்றுனரா இருக்கிறாரு. அந்த பயிற்றுனர் ஹசர் அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தன் சக மாணவரான ஹசரையும் கூட்டுட்டு அவரு சேலத்திலிருந்து காரைக்குடி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்ஜின் திருச்சி தாண்டினோடனே நடுவழியில இன்ஜின் பழுதாகினோடனே மிகச்சிறந்த அனுபவசாலியான அவரு அதை எப்படி தரையிறக்கலான்னு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது அங்க சுத்தி பக்கத்துல நார்த்தாமலைன்னு இருக்கு. அந்த நார்த்தாமலை, அந்த அம்மாசத்திரம் பகுதிகளில் இருக்கிற மலைகளை சுத்தி வர்றாரு. கீழே இறங்குற மக்கள் நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க, அந்த மலை கிட்ட போற மாதிரி இடிக்கிற மாதிரி போகும், அப்புறம் திரும்ப வரும், இப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் பாக்குறாரு அந்த தேசிய நெடுஞ்சாலை பிளைனா கொஞ்சம் ரொம்ப டிராபிக் இல்லாம அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்தோன்னே வேற எந்த இடத்துலயும் இறங்கினா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, அதற்கு இந்த ரோடு கொஞ்சம் சேஃப்டி, முன்னாடியும் பின்னாடி வர கார் எல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணிட்டா நாம அங்க இறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அப்படியே சாமர்த்தியமாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில, புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பத்திரமாக தரையிறங்குறாரு. அது தரையிறங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொப்பல்லர், அதாவது அந்த முன் ரெக்கை, அந்த ப்ரொப்பல்லர் உடைஞ்சிடுது. அந்த உடைஞ்சதோட பக்கத்துல அந்த சமயத்துல போன கார்ல போனவங்க எல்லாம், எங்களுக்கு அது திடீர்னு கீழே இருக்கிறவங்க பயமா இருந்துச்சு, நாங்க அங்கங்க காரை நிப்பாட்டிட்டோம். முன்னாடி வரவங்க அங்க முன்னாடியே காரை நிப்பாட்டாங்களாம், பின்னாடி வரவங்க பின்னாடியே காரை நிப்பாட்டிட்டாங்களாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃப்ரீயா விட்டு இருக்காங்க. அதுல பத்திரமா அவர் தரையிறங்கினோடனே அதற்கு மேல பிளைட் நவர முடியாம இருந்தோடனே அங்க இருக்கிற கார் ஓட்டுநர்கள், அங்க இருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறிய ரகை விமானத்தை ஓரமா தள்ளி கொண்டு போய் வச்ச உடனே அப்புறம் ரெவென்யூ, போலீஸ் எல்லாருமே அப்புறம் அந்த மக்களை, அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்களும் அவங்கள உள்ள இருக்கிற 2 பேரையும், ராகுலையும் ஹசரையும் கூப்பிட்டு என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எந்த காயமும் இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர் ஊடகங்களுக்கு எல்லாம் பேசும்போது அந்த கேப்டன் ராகுல் எனக்கு இந்த அனுபவம் இருந்ததுனால இதை என்னால தைரியமாக இறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மக்கள் தான் சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் இது பத்திரமா இறங்கணும்னு ஒரு பயத்தோட இருந்தோம், இது வரைக்கும் மேல பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிளைட்டு எங்க ரோட்லயே இறங்குனது எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேலத்துல இருந்து காரைக்குடி போற பயணத்துல திடீர்னு ஏற்பட்ட அந்த விமான பழுதை, அதுக்கப்புறமா விமான அதிகாரிகள்லாம் அந்த விமானத்துல அந்த விமானத்தினுடைய எரிபொருள் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு மக்களை எல்லாம் கொஞ்சம் ஓரமா போக சொல்லுங்கன்னு அந்த விமானத்தினுடைய அதெல்லாம் அடைச்சி ஏறக்குறைய அதனாலே அந்த பகுதியில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மிகப்பெரிய டிராபிக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்து அதனால எந்த விபத்தும் ஏற்படாமல் ரொம்ப பத்திரமாக அந்த கேப்டன் ராகுல் அவர்களால் அந்த விமானம் இறக்கப்பட்டு, அதுவும் வேற யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதை அங்க இருந்த சுத்தி இருந்த அம்மாசத்திரத்தை சுத்தி இருந்த மக்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பீதியா இருந்திருக்கு. என்ன இப்படி ஆனா எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த இதுல எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த மக்கள் விரும்பி இருக்கிறாங்கன்றது அவர்களுடைய அந்த பேட்டியிலேயே அதெல்லாம் தெரிய வருது. இதுதான் நேற்று புதுக்கோட்டையில நடுவழியில விமானம் தரையிறங்கிய கதை. நன்றி, வணக்கம்.